பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தை தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த வாரம் 5வது அதிகாரத்திற்கு நேராக நம்ம வந்துட்டோம். தொடர்ந்து ஒரு 8 வாரம் 9 வாரம் இருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த 1 பேதுரு புஸ்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த 5வது அதிகாரத்திற்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம், 1 Peter chapter 5 and verse 5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இப்போ இந்த எல்லா அதிகாரத்தையுமே ஐ வாஸ் ரிலேட்டிங் வித் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அதாவது எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்கள் வருகிற அந்த பிரயாணத்தை வைத்து எப்படி பேதுரு இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 1வது அதிகாரத்தில் இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதியிருக்கிறார் என்றால், சிதறி இருக்கிற ஆசியா, பொந்தியா, கப்பதோக்கியா, பித்தனியா தேசங்களில் சிதறி இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அந்த விசுவாசிகள் எல்லாரும் ஒரு கடினமான சூழ்நிலையில் பெர்சிக்யூஷனுக்குள்ளே அண்டர்கோ பண்ணுறாங்க. அப்படி பெர்சிக்யூஷன் அண்டர்கோ பண்ணுற அந்த விசுவாசிகள் இடத்துல பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூ ஹாவ் ஹோப் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லி 1வது அதிகாரத்தில் எழுதுகிறார். இதைத்தான் அங்கே மோசே எகிப்து தேசத்தில் ஒரு பெர்சிக்யூஷனில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அங்கே மோசே போய் என்ன சொன்னார்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் உங்களை அக்கறைக்கு கொண்டு போவார், கானான் தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார்னு சொன்னது மாதிரியே இவர்களிடத்திலும் பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூ ஹாவ் ஹோப். எந்த விதத்திலையும் உங்கள் ஹோப்பை லூஸ் பண்ணிடாதீங்க, நம்ம எல்லாரும் அதர் ஷோருக்கு நம்ம கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி 1வது அதிகாரத்தில் ஹோப்பை குறித்து, அந்த நம்பிக்கையை குறித்து, அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே என்னென்ன ஆக்ஷன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி, நாம் எப்படியாக ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத குறித்து, நமக்கு இருக்கிற தேவனுடைய ரத்தம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய வசனம் என்கிற 3 காரியத்தை சொல்லி அங்கே 1 அதிகாரத்தை முடித்தார். அதாவது கிட்டத்தட்ட அந்த 1 அதிகாரத்தை பார்க்கும்போது இட் வாஸ் அ சேம் இன்சிடென்ட் வாட் எவர் ஹேப்பன்ட் ஆன் த பஸ்கா பண்டிகையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஸ்கா பண்டிகையில் நடத்தின ஒரு காரியத்தை தான் 1வது அதிகாரத்தில் ஒரு சம்மரியாக எழுதியிருந்தார். 2வது அதிகாரத்தில் சொன்னேன், த ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லெவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கொண்டாடினார்களோ அதை போல இந்த விசுவாசிகள் போகிற பாதையில் முதல்ல நம்ம ஒரு காலத்தில் பொறாமை, சகல துர்க்குணம், சகல கபடு, வஞ்சகங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கிறிஸ்தவங்கள் ஆயிட்டீங்க, இப்போ நீங்கள் அக்கறை தேசத்துக்கு போகிறீங்க. இந்த பிரயாணத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்த புளித்த மாவை, எல்லாம் அந்த சகல துர்க்குணம், கபடு, வஞ்சகங்கள், பொறாமை, புறங்கூறுதல் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைகள் மாதிரி மன்னாவை தேடுறது மாதிரி, இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை எப்படி தேடினாங்களோ அதுபோல நீங்கள் வசனமாகிய மன்னாவை தேடி அதை உட்கொண்டு நீங்கள் இந்த பாதையில் கடந்து போங்கன்னு சொல்லி 2வது அதிகாரத்தை முடிக்கிறார். 3வது அதிகாரத்தில் அதிகாரம் குடும்பங்களுக்கு எழுதுகிறார். புருஷன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், அஸ் அ சொசைட்டி அல்லது ஒரு கம்யூனிட்டியாக நம்ம சொசைட்டியில் வாழும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும், அதிகாரங்களுக்கு நாம் எப்படி அடங்கி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 3வது அதிகாரத்தில் எழுதுகிறார். 4வது அதிகாரத்திற்கு வரும்போது முடிவை குறித்து எழுதுகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லி முடிவை குறித்து எழுதுகிறார். இதெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது 1வது அதிகாரம் பஸ்கா பண்டிகை, 2வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது அதிகாரத்தில் வரும்போது அங்கே கூடார பண்டிகையில் நடந்த அந்த சம்பவங்களை, எப்படி மித்த ஜனங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் இப்படி நடந்துக்கங்கன்னு கூடார பண்டிகையில் ஆண்டவர் சொன்னாரோ அதை போல கூடார பண்டிகையை ஒற்றி 3வது அதிகாரமும், 4வது அதிகாரத்தை த ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட், அதாவது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருச்சு, சீக்கிரம் அவர் வரப்போறாருன்னு எப்படி அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட் அவங்க கொண்டாடினாங்களோ அதை போல இந்த 4வது அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து 5வது அதிகாரத்தில் இப்போ நம்ம வாஸ்த வசனத்துக்கு வரும்போது என்ன அந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, 5வது அதிகாரம் 5வது வசனம், 1 Peter chapter 5 and verse 5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ இந்த 5வது அதிகாரத்தை குறித்து நான் யோசிக்கும் போது, சரி இது எல்லாத்தையும் நம்ம முதல் 4 அதிகாரத்தையும் வேற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரிலேட் பண்ணிட்டோம். இந்த 5வது அதிகாரத்தை எந்த ஃபெஸ்டிவலுக்கு ரிலேட் பண்ணுவோம், இல்லை அங்கிருந்தா ஒரு கான்டெக்ஸ்ட் எழுதினாரா, இல்லை டோட்டலாக வேற ஒரு காரியத்தை புதுசாக எழுதினாரா அப்படின்னு யோசிக்கும் போது லேவியராகமம் 23வது அதிகாரத்துக்கு நேராக என்னுடைய கவனம் போனது. லெவிட்டிகஸ் சாப்டர் 23 verse 26 through 32. லெவிட்டிகஸ் சாப்டர் 23ல என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி எழுதியிருக்கிறாங்க. என்ன ஃபெஸ்டிவல்னா, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்.
அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்டிகை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய பண்டிகை, வனாந்தரத்தில் அவர்கள் கொண்டாடின மிகப்பெரிய பண்டிகை என்னன்னா த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல எல்லாரும் வந்து அந்த ஆசரிப்பு கூடார வாசலில் எல்லாரும் நிற்பார்கள், தேவ ஆலயத்தில் எல்லாரும் நிற்பார்கள். அப்ப என்ன பண்ணுவார்னா, இந்த பலிபீடத்தில் இருக்கிற ஒரு அக்கினி தழலை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற அந்த புகையில அந்த இன்சென்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த பிரதான ஆசாரியர் இந்த சீஃப் பிரீஸ்ட் என்ன பண்ணுவார்னா, தெய்வ சமூகத்தில் கொண்டு போய் அதை தெய்வ இந்த வெளியில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அவர் ப்ரே பண்ணுவார். இதுதான் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஆனால் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் எப்படி இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிற இந்த வசனங்கள் தான் இந்த verse number 26 through 32. என்ன அங்க இருக்கு நம்ம வாசிக்கலாம். லெவிட்டிகஸ் chapter 23 verse 26 through 32 அந்த வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவிர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 28 அந்த நாள் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்கு பாவ நிவிர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாக இருக்கிறபடினால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவிலிருந்து வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களிலும் எல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்போ இந்த டே ஆஃப் அட்டான்மெண்ட்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, 2 காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, எந்த வேலையும் செய்யாதீங்க, உங்க ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துங்க. So the whole essence of this festival was to humble themselves. அவர்களை தாழ்மைப்படுத்துவதற்காக நடத்தப்பட்டது தான் இந்த பர்டிகுலர் ஃபெஸ்டிவல், ஃபெஸ்டிவல் ஆஃப் அல்லது த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அப்போ இதைத்தான் பேதுரு என்ன எழுதுறாரு, அந்த பக்கம் கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, பிரயாணத்தில் போறீங்க, பிரயாணத்தில் அக்கறைக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு போவார், ஒரு நம்பிக்கை. முதல் அதிகாரம். 2வது அதிகாரம், போகிற பாதையில் உங்கள் புளித்த மாவை நீங்கள் ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லெவன் பிரெட் அவங்க கொண்டாடின மாதிரி உங்கள் புளிப்பெல்லாம் தூக்கி போட்டுருங்க. செகண்டு. அடுத்து நம்பர் 3, மன்னாவை அவங்க வாங்கினது மாதிரி நீங்கள் வசனத்து மேலே டெய்லி இந்த வசனமாகிய மன்னாவை நீங்கள் ஃபீட் பண்ணுங்க. அதிகாரம் 3. அதிகாரம் 4 ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட்டில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சீக்கிரம் முடிவு வரப்போகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடிவு வர்றதுனால, ட்ரம்பட் சத்தம் கேட்க போகிறதுனால நீங்கள் சீக்கிரம் எல்லாத்துக்கும் முடிவு வரப்போங்க. அதுவும் குறிப்பாக இந்த நியாய தீர்ப்பு வரப்போகுது, தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் அபவுட் டு கம். அது யாரில் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு த ஹவுஸ் ஆஃப் காட்லேருந்து தான் வரும். இதே காரியத்தை தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாதாப் அபியூ அப்படிங்கிற பிரீஸ்ட், அதாவது தேவ சமூகத்தில் தேவ ஆலயத்துக்குள்ள போகிறவங்க நடுவில் இருந்து தான் அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பித்தது. இந்த காரியத்தெல்லாம் வச்சு சொல்லிட்டு 5வது அதிகாரத்து வராரு. வரும்போது நீங்க தாழ்மைப்படுங்க. இதைத்தான் அங்கே பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, டே ஆஃப் அட்டான்மெண்ட்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, உங்க ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துங்க, ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் 30வது வசனம், அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவில் இருந்து வைக்காமல் அழிப்பேன். இன்னும் சொல்ல போனா 29, அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவே இராதபடி அறுப்புண்டு போவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜனத்தின் நடுவே இராதபடி அறுப்புண்டு போவார். புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுத்துக்கணும்னா, இஃப் யூ ஆர் நாட் ஹம்பிள், தேர் இஸ் அ more wider greater chance for us to lose our spot in heaven. அப்ப தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம். humility is so important. ஏன் humility? why humility? what is humility? அல்லது what are the blessings of humility? அதான் இன்னைக்கு செய்தி. அப்ப முதலாவது நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, the blessings of humility. தாழ்மையா இருப்பதனுடைய அந்த blessings என்ன அப்படிங்கறத குறித்து தான் நான் உங்களுக்கு இந்த ராத்திரியில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன இந்த தாழ்மை என்னத்தை கொண்டு வரும்? மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, மேத்யூ சாப்டர் 11 and verse 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன். ஐ ஆம் மீக் அண்ட் லோலி அல்லது ஹம்பிள்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நான் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன், என்கிட்ட உன்னை கற்றுக்கங்க. என்னத்தை கற்றுக்கங்க? மனத்தாழ்மையாக இருக்கிறது எப்படி, சாந்தமாக இருக்கிறது எப்படி, ஹவு டு பி மீக், ஹவு டு பி ஹம்பிள். இதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம இதுக்கு முன்னாடி படித்த அந்த லெவிட்டிகஸ் சாப்டர் 23 நம்ம வாசித்தோம், இங்கேயும் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அங்கே தாழ்மையும் அந்த இளைப்பாறுதலும் அங்கே ரெண்டு சேர்ந்து போச்சு. அங்கே திரும்ப திரும்ப நம்ம வாசித்தது என்னன்னா, நீங்கள் தாழ்மைப்படுத்தணும், அந்த 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 நாளில் நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கணும், யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யூ லேர்ன் ஹியூமிலிட்டி அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அப்போ முதலாவது ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளை இடுகிறார். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் நம்ம ரெஸ்ட்டாக கூட இருப்போம், வி வில் பி அட் ரெஸ்ட், நம்ம வேலை செய்யாமல் இருப்போம், எந்த வித பெருசாக வெளியில் போகாமல் வராமல் உட்காந்து படுத்து ரெஸ்ட்டாக இருப்போம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்முடைய மனதிற்குள்ளே பல காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஐயோ அது எப்படி நடக்கும்? போன வாரம் அந்த வெள்ளிக்கிழமை இந்த ஈவெண்ட்டு, வியாழக்கிழமை ராத்திரி எனக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க, ஜெனிஃபர் தூங்கிட்டா அப்படி. ஆனால் எனக்கு ராத்திரி ஃபுல்லாக என்ன அப்படின்னா, ஐயோயோ சாப்பாடு கரெக்டாக வந்துடுமா, ஐயோயோ இந்த காரியத்தை செஞ்சிடும் அப்படின்னு மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு காரியம். என்ன அப்படின்னு நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தா, இந்த செய்தி அதுக்கு பிறகு நான் ஆயத்தம் பண்ணும்போது என்னன்னா, தாழ்மை இல்லை. ஏன் என்னடா தாழ்மைக்கும் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னா, somehow it has to happen well and everyone should acknowledge it went well அப்படிங்கிறதுடைய அந்த ரூட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பெருமையில் இருக்குது. அதை செஞ்சிடணும், அதை சாதிச்சிடணும், சம்திங் நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனுடைய ரூட் எங்கன்னா பெருமை. இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், அந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்குள்ள இளைப்பாறுதல் கிடைக்கிறது இல்லை. என்ன சொல்கிறது, ஆம்பிஷியஸாக இருக்கிறது வேறு, அதை நான் சொல்லலை. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குது, நம்ம ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும். ஆனால் அந்த அந்த ஆம்பிஷனை அடைஞ்சு தீரணுங்கிறத நம்ம கையில் எடுத்துக்குவோம் பாருங்கள். நான் அதை செய்யணும், நான் அதை முடிச்சிடணும், நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத இருக்கு பாருங்கள். அது என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தில் ஆங்ஸைட்டி, என்ன சொல்கிறது, இப்போ நம்முடைய இருதயத்தை ரெஸ்ட் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் நம்மை மாற்றிவிடும். இஃப் யூ ஆர் ஹம்பிள் இனஃப், ஆண்டவர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ரெண்டாவது ஆசீர்வாதம், த செகண்ட் பிளஸிங் என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம், Proverbs chapter 22 and verse 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். The reward for humility and fear of the Lord is riches and honor and life. 3 காரியம், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். சில நேரங்களில் ஐஸ்வர்யம் இருக்கும், ஜீவனும் மகிமை இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் மகிமை இருக்கும், ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் ஜீவன் இருக்கும், இது அடுத்த 2 இல்லாமல் இருக்கும். ஆனால் தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார், ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அடுத்து 3வது ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து போகிறேன். நான் இந்த பகுதியில் நேரம் செலவு பண்ணாமல் மற்ற பகுதியில் நான் நேரம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வில் கோ டு த தேர்ட் பிளஸிங்ஸ். ஒரு மனுஷனுக்கு, தாழ்மையாக இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம், யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப 3வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒரு தாழ்மையா இருக்கிற மனுஷனுக்கு God gives grace. இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லும் போது he gives added grace, அதிகமான கிருபை அளிக்கிறாரு. யாருக்கு? பெருமையானவனுக்கு இல்லை, பெருமையானவனுக்கு கர்த்தர் தள்ளி விடுறாரு. ஆனால் தாழ்மையாய் ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன தருகிறார்னா, அதிகமான கிருபை அளிக்கிறார். God gives abundant grace. எல்லாருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, கிரேஸ் இஸ் ஒன் சிங்கிள் வேர்ட், அதுக்கு அட்ஜெக்டிவ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் கிரேஸ்ன்னு சொல்லாதீங்க, அல்லது எக்ஸீடிங் கிரேஸ்ன்னு சொல்லாதீங்க, அபண்டன்ட் கிரேஸ்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வாசிக்கும். எல்லாத்துக்கும் கிரேஸ் அவைலபிள். எஸ், எல்லாருக்கும் த கிரேஸ் அண்ட் டு சால்வேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற கிருபை என்னன்னா, நீங்கள் வரங்களை குறித்தெல்லாம் வாசிக்கும் போது, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் குறித்து வாசிக்கும் போது என்ன வரங்கள்னு அந்த வார்த்தை இருக்கும், கிருபை வரங்கள். அப்போ அந்த கிருபை வரங்களாக இருக்கட்டும், அல்லது ஆண்டவர் கொடுக்குற கிருபையின் ஈவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆண்டவர் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னா, யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. ஒரு சில நேரத்துக்கு அந்த மனுஷனுக்கு தாழ்மையாக இருக்கிறாது,
அப்போ ஆனால் அவனுக்கு கிஃப்ட் இருக்கும். அது கர்த்தருக்கு பார்த்து ஏதோ எக்ஸப்ஷனலாக சிலருக்கு ஆண்டவருக்கு அள்ளி போடுறாரு. ஏன்னா காட் கிவ்ஸ் எவ்ரி ஒன் சம்திங். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் வசனத்தின்படி நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது காட் கிவ்ஸ் அஸ் அபண்டன்ட் கிரேஸ். நமக்கு போதுமானதுக்கும் அதிகமான கிருபையை கர்த்தர் அளிக்கிறார். அடுத்து 5வது ஆசீர்வாதம், நான் உங்களுக்கு 4வது ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 23வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். The one who is humble will be exalted. ஆண்டவர் உங்களுக்கு உயர்வுகளை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் தாழ்மையா இருங்க. அப்ப தாழ்மைனா என்னங்க? வாட் இஸ் ஹியூமிலிட்டி சொல்லுங்க. சில நேரத்தில் எனக்கு ரொம்ப நாள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு. என்ன சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா, ஹம்பிளாக இருந்தால் ரொம்ப அப்படியே ஜிகுலாம் ட்ரெஸ்ஸு போடக்கூடாது அப்படின்னாரு. அதையும் நான் நம்பிட்டு ரொம்ப நாள் சட்டை அயன் பண்ணாமல் போட்டு சுற்றி திருவேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்லி கொடுத்தா, நான் சர்ச்சில் போய் வேலையெல்லாம் செஞ்சேன்னா நீ ஹம்பிள் பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உடனே போய் சர்ச்சில் போய் வேலை செய்கிறது. ஆனால் பின்னாடி காலங்கள் ஓடும்போது தான் தெரியுது, ஹியூமிலிட்டி இஸ் நாட் பாவர்ட்டி, அல்லது ஹியூமிலிட்டி இஸ் நாட் செல்ஃப் எஸ்டீம். சிலர் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி. அப்படிப்பட்ட ஜபங்கள்லாம் எப்படின்னா நம்மளை தாழ்த்துறோன்னு நினச்சா, அதாவது என்ன சொல்கிறேன், சிலர் வந்து அந்த தாழ்மையில் ஒரு பெருமை இருக்கும். எப்படின்னா, ஆண்டவரே நான் எவ்வளோ தாழ்மையான இந்த காரியத்தெல்லாம் செஞ்சேன் தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த தாழ்மையாக செஞ்ச காரியம் தெரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த தாழ்மையில் ஒரு பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ தாழ்மை என்னன்னா, இட் இஸ் நாட் லோ எஸ்டீம். என்னை குறித்து ஐயோ நான் மித்தவங்க எல்லாத்தோட நான் ரொம்ப சின்னவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐ எம் யூஸ்லெஸ். ஆண்டவர் நம்மளை யூஸ்லெஸ் எல்லாம் அழைக்கலைங்க. காட்ஸ் பீப்புள் ஆர் நாட் யூஸ்லெஸ். வி கேனாட் பி யூஸ்லெஸ். God wants us to be powerful people. God wants us to be people who are equipped. God wants us to have bright knowledge. ரொம்ப கிளியராக தாட்ஃபுல்லாக எல்லாவற்றையும் யோசனையோடு சரியாய் செய்கிற ஞானமான ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம போய் இருக்கிற பொருள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல், சிலருக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆசீர்வாதங்களை நீ தள்ளிவைன்னு சொல்கிறார். தட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தெம். ஒரு சிலரை இப்போ சிம்சோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்சோன் பிறக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவனுக்கு சவரகன் கத்தி அவன் தலை மேலே படக்கூடாது, அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கு திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இட் வாஸ் அ கமாண்ட்மெண்ட். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த கமாண்ட்மெண்ட்டை நம்ம தூக்கி அப்படி இது பண்ணக்கூடாது. சில தாழ்மை அப்படின்னு சொல்ல வருது என்னன்னா, இட் இஸ் நாட் லோ எஸ்டீம், இட்ஸ் நாட் அவாய்டிங் சர்டன் திங்ஸ், இட் இஸ் நாட் சூசிங் பாவர்ட்டி. அதெல்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மை இல்லை. அப்போ தாழ்மை அல்லது ஹியூமிலிட்டி அப்படிங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம்? அப்போ கிரீக்கில் இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீங்கள் ஒருவருக்கொருவர் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கிரீக்கில் யூஸ் பண்ண அந்த வார்த்தை என்னன்னா, இட் ரெஃபர்ஸ் டு அ ஸ்டாலியன். ஒரு ஆண் குதிரை, மிகவும் பலமாக இருக்கிற ஆண் குதிரை. இட் ஹேஸ் ஆல் பவர், இட் ஹேஸ் ஆல் எனர்ஜி. ஆனால் எல்லா பவரும் எல்லா எனர்ஜி இருந்தாலும் அது என்ன பண்ணுன்னா, அந்த மாஸ்டருக்கு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாக இருப்பான். ஆனால் அந்த சின்ன பையன் அவனை அந்த ஸ்டாலியனை கட்டுப்படுத்தினா அவ்வளோ பெரிய அந்த குதிரை அது பேசாமல் நிற்கும். இவன் என்னென்னலாம் அந்த சின்ன பையன் கமாண்ட்மெண்ட் பண்ணுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண் குதிரை நடந்து கொள்ளும், அந்த குதிரை நடக்கும். அப்போ ஹியூமிலிட்டி என்ன அப்படின்னா, a person who knows his complete power but still submits to authority or still knows to control it. அப்போ முழுவதுமாக பலன் உள்ள ஒரு மனிதன் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டிய இடத்துல மட்டும்தான் பிரயோஜனப்படுத்துவார். மற்ற இடத்துல எந்த இடத்துல அதை கண்டெயின் பண்ணணுமோ அப்படி கண்டெயின் பண்ணி வைக்கிற ஒரு மனிதனுக்கு பேர் தான் தாழ்மை உள்ள மனுஷன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருக்கு ஐஸ்வர்யம் இருந்துச்சா இல்லையா? டிட் காட் ஹேவ் ரிச்சஸ்? அண்ட சராசரங்கள், வானம், பூமி எல்லாமே அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அடுத்து ஆண்டவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சூரியன் உண்டாகும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சந்திரன் உண்டாகும், எல்லா அதிகாரங்கள் அங்கே நடக்கும். அவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை வந்து பிடிக்க வராங்க. ஆண்டவரை வந்து பிடிச்சி சிலுவையில் அறையறக்க ஆண்டவரை வந்து பிடிக்க வராங்க. அப்போ என்ன பண்ணார்? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினாரா பயன்படுத்தலையா? அதிகாரத்தை பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னா, அவர் கதை காட்டிலும் முக்கியமானது என்னன்னா, பிதாவினுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. ஸோ கிவிங் தெம்செல்வ்ஸ்
to the will of God or to the authority of God, submitting to the authority of God is what is called humility. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, இன்னும் கூட தாழ்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அல்லது ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னா, ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் தான் நான் கொடுத்தேன். கண்ட்ரோலிங் ட்ரமெண்டஸ் பவர் பட் கண்ட்ரோலிங் ஆர் சப்மிட்டிங் டு த அத்தாரிட்டி ஈவன் அண்டர் த ட்ரமெண்டஸ் பவருங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் கரெக்டான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவருமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அப்போ யாரு who is the fullness of humility அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மை. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமிலிட்டி? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இவரை பார்த்து இவருடைய லைஃப் ஹிஸ்டரியை அப்படியே கொஞ்சம் இவரோட லைஃப்பை லேர்ன் பண்ணால் நம்ம என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்றால், எது தாழ்மை அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளலாம். வாட் இஸ் ஹியூமிலிட்டி அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுறதுக்கு see ஜீசஸ் கிரைஸ்ட். அதைத்தான் பின்னாடி பவுல் எழுதுறாரு, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ். இந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடும்போது அவரை பார்த்து ஓடுங்க. ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். என்னத்தை லேர்ன் பண்ண முடியும்? மனத்தாழ்மையாக இருக்கிறது எப்படி. அப்போ ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர். மனத்தாழ்மை என்றால் என்ன? வாட் இஸ் ஹியூமிலிட்டி? அப்போ நம்ம வாசிக்கும் போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், Philippians chapter 2 and verse 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எப்படி தம்மை தாமே தாழ்த்தினார்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். he obeyed, அந்த வசனத்தை, he was obedient to the point of death. he humbled himself by becoming obedient to the point of death. அப்போ ஹியூமிலிட்டி அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எப்படி நம்மளுக்கு காண்பிச்சார் அப்படின்னா, கீழ்ப்படிந்து அவர் காண்பித்தார். he was obeying. அப்போ வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் யாருக்கெல்லாம் ஒபே பண்ணாருன்னு வாசிக்கும் போது, லூக் சாப்டர் 2 and verse 51, லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனத்தில், பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, நாசரேத்து ஊருக்கு அவங்க அப்பா அம்மா கூட போய் அவங்களுக்கு எப்படி இருந்தார்னா, அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்போ வரைக்கும்னா, திருமண காலத்து வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்போ நியாயமானது எது அப்படின்னா, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது நியாயம். இந்த பசங்கள்லாம் இருப்பாங்கன்னு நினச்சேன், இன்றைக்கி எல்லாரும் மொத்தமாக போவானுங்கன்னு நினைக்கல, கொஞ்ச நேரம் இருப்பாங்கன்னு நினச்சேன். அதனால் இந்த வசனத்தை நான் எடுத்து வச்சேன், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கடுத்து ஆண்டவர் வேறு எதனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, earthly systems we are have to submit, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் ஏற்படுத்தின நியமங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 22வது அதிகாரம் 21வது வசனத்தில், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்க. அப்படின்னா ஏன் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த ரோமன் எம்பையருக்கு கீழே இந்த யூதர்கள் இருந்தாங்க. இந்த பேதுரு புஸ்தகம் எழுதும்போது அதே சம்பவம் தான். they were all under the Roman Empire was spread across the world. அப்போ இந்த யூதர்கள் ஒரு நெக்லிஜிபிள், ஒரு வெரி இன்சிக்னிஃபிகண்ட் க்ரௌடாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த இன்சிக்னிஃபிகண்ட் க்ரௌடு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு அவங்கள பிடிச்சி ரோட்டில் போயிட்டு இருப்பான், டேய் என் கூட என்னோட பையை தூக்கிட்டு என் கூட வா. அதனால தான் அங்கே இப்போ வசனத்தில் நம்ம எழுதுனோம், என்னோடு 1 மைல் தூரம் உன்னைய யாராவது நிர்பந்தம் பண்ணானா அவன் கூட 2 மைல் போ. அப்படின்னா அந்த காலத்தில் ரோமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருக்கவன, பையை தூக்கிட்டு என் கூட வாடா அப்படின்னு 1 மைல் தூரம் போகிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னார், 2 மைல் தூரம் அவங்க கூட போ. அப்போ அப்படி ஒரு அப்ரசிவ் ஸ்டேட்டில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரோமன் எம்பையர் வாஸ் ரூலிங் ஓவர் த இஸ்ரேலைட்ஸ், அல்லது யூதர்களை அப்படி தான் அவங்க நடத்திட்டு வந்தாங்க. ஆனால் அப்படி நடத்திட்டு இருக்கிற வேலையில் அவங்களுக்கு என்ன ஒரு கடுப்பான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் நம்ம டேக்ஸ் கட்டணுமா, இவங்களுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணுமா, இந்த ஏர்த்லி ரூல்ஸுக்கெல்லாம் நான் அடங்கி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் ரொம்ப எரிச்சல் அடைந்து கொண்டிருந்தார்கள். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒபே ஈவன் அவங்க அநியாயமாக இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் மேடையில் மைக் பிடிச்சி நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோடி அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும், விட்டு வெலாசி தட்டி அவன் ஒரு அயோக்கியம் அது இதுன்னு எல்லாம் பேசி முடிச்சிருவான். அப்படி பேசக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
கர்த்தர் அந்த ஆளுகையை யார் ஏற்படுத்தியிருக்கிறா அப்படின்னா கர்த்தர் ஏற்படுத்தியிருக்காரு. எனக்கும் சரி மோடியை பேசுகிறவங்க விடுங்க, நம்ம கேஸ் எடுத்துக்குவோம், ஏன் கேஸ் எடுத்துக்குவோம். எனக்கு விஜய் வந்தப்போ சுத்தமாக பிடிக்காது, ஏன்னே தெரில. எனக்கு இந்த ஏன் நான் ஒரு டிஎம்கே பற்றாளன், அதனால என்னன்னா இந்த விஜய் வந்தப்போ பிடிக்காது. எனக்கு இவன் வந்தப்போ எனக்கு சுத்தமாக கோவம், அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக வரும். ஆனால் எரிச்சலாக வந்தாலும் கிங்ஸ் ஆர் மேட் பை காட். நம்மை ஆளுகிறவர் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நமக்கு பிடிக்கிறாங்கிறத தாண்டி கர்த்தர் நமக்கு மேலே ஆளுகிறவர்கள் ஏற்படுத்துகிறார். சவுல் ராஜா கெட்டவரா நல்லவரா? கொஞ்சம் கெட்டவரா, நல்லவராக இருந்தார், அப்புறம் என்ன ஆகிட்டாரு, கெட்டவராக இருந்தார். சரி, சவுல் ராஜா விடுங்க, அது ஒரு பேட் எக்ஸாம்பிள். ஆகாப் ராஜாவை எடுத்துக்கங்க. கிங் ஏஹேப் வாஸ் எ குட் கிங் ஆர் அ பேட் கிங்? ஆனால் யார் அவனை ராஜாவை ஏற்படுத்துகிறாரு? ஏரோது, யோவான் ஸ்நானனுடைய தலை எடுத்தவர், அவர் நல்லவரா கெட்டவரா? கெட்டவர். ஆனால் காட் allows certain people to rule over us. ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 65வது சங்கீதம் நினைக்கிறேன். நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஜனங்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆனால் அதனுடைய முடிவு அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், என்னன்னா கர்த்தர் எங்களை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் சில மனிதர்கள் நம்ம தலைமையில் ஏறி போக வைப்பார். God will allow certain people to walk over our heads. ஒரு சமயம் என்னென்னா, யூஎஸ்க்கு நான் போயிட்டேன். யூஎஸ்க்கு போனப்போ அப்போ தான் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, காக்னிசென்ட்டில் நான் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மேனேஜர்கள்லாம் வந்து என்னென்னா, நான் வேற ஒரு கம்பெனிக்காக நான் வேலை செஞ்சுட்டேன். காக்னிசென்ட் இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணாங்க. அந்த கம்பெனி ஒரு ஸ்பெசிஃபிக் டூலை இது பண்ணாங்க. அந்த டூலை நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காக்னிசென்ட்டில். அப்போ அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது அதே பேரை அதேவோட ஆக்ரோனிம் வச்சு இன்னொரு டூலை இன்னொரு கம்பெனி இங்கே யூஸ் பண்ணாங்க. இந்த மேனேஜருக்கு சரியாக கவனிக்காமல் அந்த டூல் தான் இந்த டூல்னு நினச்சிட்டு என்னைய வி ஆர் ரெடிலி ஹேவிங் 1% சொல்லிட்டு என்னைய யூஎஸ்க்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நானும் அந்த டூல் தான், நம்ம தான்ப்பா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப தைரியமாக வந்தேன். இங்கே வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நாள் அந்த டூலை ஆக்சஸ் பண்ணுங்கன்றாங்க. டூலை தேடி பார்க்குறேன், டூலை காணோம். அதுக்கு கோடிங்லாம் இதில் இப்படிலாம் இருக்குன்னா அது டோட்டலி நியூ ஸ்க்ரீன் இஸ் ஓப்பனிங், நியூ அப்ளிகேஷன், நியூ கோடிங், எல்லாமே புதுசு. என்னென்னு பார்த்தா இந்த மேனேஜருக்கு இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், எப்படியா நம்ம இது பண்ண போகிறோன்ட்டு. கிளையண்ட் கால்ஸ்லாம் இருக்கும். கிளையண்ட் கால் என்ன பண்ணுவோன்னா, தெரிஞ்ச ஆஃப்ஷோரில் ஒரு பையன் இருப்பான், இந்த பக்கம் ஒரு ஃபோனில் ஆஃப்ஷோர் பையன் இருப்பான், இந்த பக்கம் ஒரு ஃபோனில் ஆன்சைட்டில் கிளையண்ட். இவன்ட்ட கேட்டு இவன்ட்ட சொல்கிறது, இப்படியே கொஞ்ச நாள் ஒட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் கிளையண்ட்டு என்னை உட்கார வச்சுட்டு, அந்த அம்மா 2 பேரும் ஹிந்தியில் பேசுகிறாங்க. எனக்கு இப்போ ஒரு சில வார்த்தைகள் புரியும். அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, டேவிட் வந்து ஹிந்தி மூவியை சப்டைட்டில் இங்கிலீஷில் பார்த்து கற்றுக்கிற மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் அப்படி பார்த்து தேடி கண்டுபிடிச்சி வேலை செஞ்சுட்ருக்கா. அப்படி இவன்லாம் வந்து அடுத்த 1 வருஷம் கழித்து வேலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே எனக்கு சுருன்னு ஏறிடுச்சு. எனக்கு ஒரே கோவம். என்ன அப்படின்னா, இவனுங்களாம் போய் பேசிவிட்டு என்னத்த பெரிய வேலை பிடிச்சி இவ்வளோ அசிங்கமாக எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கோவம். ஆனால் அப்போ தான் எனக்கு திரும்ப இந்த அவசரம் ஞாபகம். நமக்கு மேலே சில நேரத்தில் ஆண்டவர் தீயையும் தண்ணீரையும் மனுஷர்கள் ஏறி போக நடந்து போக பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஓடிச்சு. அப்புறம் அந்த அப்ளிகேஷன்லாம் லேர்ன் பண்ணிட்டேன். அந்த அம்மாவை எனக்கு ரொம்ப பரிச்சயமாயிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்தோன்னா ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து கேட்டேன், ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க, ஒய் ஆர் யூ சேட் அப்படின்னு. நம்ம டப்படப்படப்பன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, நான் இப்படிலாம் வருத்தத்தில் இருக்கிறேன், நான் இப்படிலாம் கண்ணீரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோடனே அவங்கள கூப்பிட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த அம்மா வந்து ஏதாவது ஜோம்னா எனக்கு உடனே ஃபோன் அடிப்பாங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கி நான் அவங்கள்ட்ட எரிச்சல் பட்டு அவங்கள இது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்போ இல்லை ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்போ நமக்கு கிடைக்காம போயிடும். சில நேரங்களில் மனுஷரை ஆண்டவர் அனுமதிக்கிறார். when God allows it, just sustain it. when God allows it, yes, we have all right reasons to retaliate. எல்லாம் நியாயமான. என்னை அனுப்பினவன்ட்ட போய் கேளுங்க, என்னை ஏங்க பிடிச்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், கேட்கறதுக்கு 100% நியாயம் இருந்துச்சு. ஆனால் தாழ்மையாக இருக்கிற மனுஷன் யார் தெரியுங்களா? ஆண்டவர் இந்த எப்படி தெரியுமா தாழ்மையாக இருப்பேன்? இந்த ஏர்த்லி சிஸ்டம்ஸ் எல்லாம் சில நேரத்தில் தவறுதலாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஏர்த்லி சிஸ்டம்ஸுக்கு எல்லாத்தையும் நடுவில் கூட ஆண்டவர் நம்மை அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன்னு நினைக்கிறார். அடுத்து அப்படி தான் இந்த பிலாத்து கிட்ட போய் ஆண்டவரை நிற்க வைக்கிறாங்க. நான் உன்னை சிலுவையில் அறைக்க ஒப்பு கொடுக்க முடியும் தெரியுமா? ஐ கேன் கிவ் யூ டு க்ரூசிஃபிக்ஷன், டு யூ நோ தட்? கிண்டல் பண்ணுறான், நக்கல் பேசுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் உன்னோட எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அதிகாரத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. அங்கேருந்து கொடுக்காட்டி உங்களுக்கு கொடுக்கப்படல. எஸ், ஹி ஹஸ் அலவுட் திஸ் டு மீ, எஸ் யூ ஹேவ் த பவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சப்மிட் பண்ணுறாரு. அப்போ உலகத்தில் இருக்க சட்டங்களுக்கானாலும் சரி, உலகத்தில் நமக்கு மேலே வைத்திருக்க தலைவர்களுக்கானாலும் சரி, நம்ம மேலே சிலர் ஏறி போவாங்களே அவங்களுக்கானாலும் சரி, ஆண்டவர் அனுமதிக்கும் போது நமக்கு பலனே இருந்தாலும் God wants us to be humble. என்னோட ஆண்டவர் எப்படி ஹம்பிளாக இருந்தார் அப்படின்னா, அவருக்கு தனியாக அவரால் யோசிக்க முடியும், செய்ய முடியும். He can do everything. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்ய நான் இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். வாஸ் ஜீசஸ் காட்? சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரா இல்லையா? தெய்வமா இல்லையா? அமெரிக்கா தெய்வமா இல்லையா? தெய்வம்தான். அவரால் பூமியில் எல்லாமே செய்ய முடியும். பட் ஃபார் எவ்ரி திங் he was dependent on God. So what is humility? For every small thing, for every big thing, depend on God. எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நம்புங்க. நம்மகிட்ட பலன் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பலன் இருக்கும்போது, பலன் இல்லாத போது ஆண்டவரை நம்புறது ரொம்ப ஈஸி. when we don't have anything, it is very easy to be humble before ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை வேறு வழி இல்லை, கையில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாத கடைசியில் கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் ஏதாவது நடத்துங்கண்ணா. ஆனால் நம்மகிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் நடத்துகிறதா இருந்தால் தான் கையில் காசு இருக்குல்ல, போவோம், கிளம்பி போவோம், இதை செய்வோம், அதை வாங்குவோம் அப்படின்னு ஓடுவோம். நான் அந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், when we have power, that is when we have to submit to God. தாழ்மையாக இருக்கிறது என்னன்னா, when we have complete power, still submitting to the authority of God, authority of the hierarchy. நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணுற சில நேரங்களில் அநியாயமாக இருக்கும். இந்த 4வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது, மனைவி புருஷர்களை பற்றி எழுதும்போது, சிலர் வந்து இப்போ கணவன் ரட்சிக்கப்பட்டவங்க, இல்லை மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, கணவன் ரட்சிக்கப்படாதவங்க, இல்லை மனைவி ரட்சிக்கப்படாதவங்க, அப்படி ஒரு பேர் இருக்கும்போது அவங்களுக்கு எழுதும்போது என்னத்தை அவர் சொல்லி எழுதுறாருன்னா, நீங்கள் கீழ்ப்படிங்க, ஸ்டில் ஒபே. God has allowed for in this particular time, in this particular phase, இப்படி தான் இது ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சுக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் சுப்ரீமனும் பேசிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் வந்து இந்த கீழ்ப்படிதல், இந்த அடங்கி போகிறது, இல்லை இது பண்ணுறது இப்போலாம் அந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் சுப்ரீமனும் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம். உண்மை. காரணம் என்னென்னா, அந்த கீழ்ப்படிதல், அந்த ஒப்புரவு இதெல்லாம் இல்லை. that doesn't mean be slaveன்னு சொல்லலை. பைபிள் doesn't teach that to be slave. ஆனால் சுயாதீனமாக வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் கீழ்ப்படிந்து இருப்பதை ஆண்டவர் தாழ்மை என்று சொல்கிறார். இப்போ முதல் காரியம், வாட் இஸ் ஹியூமிலிட்டி, இஸ் டு கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் ஆன் காட். செகண்ட் ஆஸ்பெக்ட்டு, வாட் இஸ் ஹியூமிலிட்டி. இப்போ நமக்கு மேலே இருக்கவங்களுக்கு, நம்ம தலை மேலே ஏறி போகிறவங்களுக்கு நம்ம அடங்கி போகிறது வந்து ஹியூமிலிட்டி. அது ரொம்ப ஈஸி. அது ஒரு 80% அல்லது ஒரு 70% தானாகவே நடந்துடும். ஒரு 30% தான் நமக்குள்ள அந்த ரிபலியன் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த ரிபலியனை மாற்றணும்னு சொல்கிறார். ஆனால் அடுத்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது, எது தாழ்மை அப்படின்னு வாசிக்கிறேன். அதே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Philippians chapter 2 and verse 6 onwards. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் எப்படி ஆனார்னா, நீங்கெல்லாம் மனுஷங்கடா, நான் தெய்வம்டா அப்படின்னு நினச்சிட்டு கீழே மனுஷங்களை பார்த்து துச்சமாக நினச்சிட்டு அவருக்கு கண்டுக்காமல் விடலை. ஆனால் நானும் அவர்களுக்காக கீழே இறங்குவேன்னு சொல்லி கீழே நமக்கு கீழே இருக்கவங்களையும் he considered. அப்போ இங்கே இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். முதல்ல வாசிக்கும்போது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாக அணிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அப்படிங்கும்போது நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிவது ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிவது நல்லது தான். சம்டைம்ஸ் காட் டீச்சர்ஸ் த்ரூ them. எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் நம்ம கேட்டுட்டு போகணுன்றதில்ல. ஆனால் கன்சிடர் them. ஒருவரை ஒருவர் நீங்கள் மேன்மையாக எண்ணுதல். கன்சிடர் ஒன் ஆனரபிள் ஓவர் another. நம்மளோட கீழே தான் இருக்காங்க, ஆனால் அவங்களை ஆனரபுளாக ட்ரீட் பண்ணுங்கள். நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையில் நமக்கு இந்த தாழ்மை வெளிப்படாமல் போகும். இந்த வார்த்தையில் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமயத்தில் நான் வீட்டில் நடக்கிற ஒரு சில சம்பவத்தை சொல்கிறேன். ஐ வில் பி ஃப்ராங்க் ஹியர். ஜெனிஃபர் எதையாவது ஒன்று சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிடிக்காது அல்லது நடக்காதுன்னு நினச்சேன்னு வச்சுக்கவேன், பேசாமல் இரு,
உனக்கு இதை பற்றி சத்தியமாக ஒன்றும் தெரியாது, தேவையில்லாமல் கமெண்ட் கொடுக்காத. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் இரு. இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன். பட் வாட் பைபிள் டீச்சர்ஸ் அஸ்னா, சொல்கிறத கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. நிறைய நேரத்தில் அப்படிலாம் சொல்லி பல்பு வாங்கியிருக்கேன். அப்படி நீ பேசாத, அப்படி நீ பேசினா பிரச்சனை ஆகும்னு நான் சொல்லி வாய முடுன்ட்டு போவேன். கடைசியில் எந்த விஷயத்தில் சொன்னானோ கடைசியில் அவன் சொல்லுவான், நான் அப்போவே சொன்னனே, சொல்ல விட்டீங்களா? அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இது குடும்பத்துக்குள்ளே நடக்குது. ஆனால் வெளியிலேயும் நம்ம இந்த மாதிரி நடக்கும். வேலை செய்கிற இடங்களில் நமக்கு கீழே இருக்கிறவங்க சொல்ல வருகிற காரியத்தை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்போ கன்சிடர் ஒன் அனதர். ஆண்டவர் என்ன எப்படி எந்த அளவுக்கு ஆண்டவர் இறங்கி போனார் அப்படின்னா, 13வது அதிகாரம் 4வது யோவான் 13வது அதிகாரம் 14வது வசனம், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், இஃப் ஐ எம் த லார்ட் அண்ட் டீச்சர், இஃப் ஐ வில் வாஷ் யுவர் ஃபீட், யூ ஷுட் வாஷ் ஒன் அனதர்ஸ் ஃபீட். ஒருத்தரோட கால்களை நீங்கள் கழுவுங்க. ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், லெட் அஸ் பி ஹம்பிள் பீப்புள். அடுத்தவங்க நம்மளோட கீழே இருக்கிறவங்கனால அவங்க மேலே நம்ம பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ண ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நம்மகிட்ட எவ்வளோ அன்பாக, சாந்தமாக, மீக்காக, ஹம்பிளாக நடந்துக்கிறாரோ அதை போல் நம்மளுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நேரம் நம்ம நடந்துக்கணும். ராத்திரி வேளையில் யோசித்து பாருங்கள். ஈசாக்கு யாருங்க? ஈசாக்கு யாரு? அமெரிக்கா மட்டும் தான் சொல்கிறாங்க, மித்தவங்களாம் சொல்லுங்கள். ஈசாக்கு யாரு? ஹூ இஸ் ஐசக்? ஏப்ரஹாம்ஸ் ப்ராமிஸ்டு சன். ஆபிரகாமுடைய வாக்களிக்கப்பட்ட பையன். அவனுடைய சொத்தெல்லாம் யாருக்குரியது? ஆபிரகாமுடைய சொத்தெல்லாம் யாருக்குரியது? ஈசாக்குரியது தான். ஆனால் இந்த ஈசாக்கை கொண்டு போய் பலிபீடத்தில் இப்போ வைக்கிறாரு. கையை கட்டி காலை கட்டி அங்கே மேலே வைக்கிறாரு. என்ன பண்ணார்? நானாக இருந்தால் என்ன தெரியாம பண்ணியிருக்கேன், யோ கிழவா, உனக்கு 100 வயசாச்சு, 100 வயசில் பிறந்திருக்காரு, 117 வயசாச்சு, கிட்டத்தட்ட 17ன்னு வச்சுக்கலாமே. வி டு நாட் நோ வாட் வாஸ் த ஏஜ் ஆஃப் ஐசக் வென் ஹி வாஸ் ஆன் தி ஆல்டர். அந்த நாட்களில் அந்த 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 ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு குறைஞ்சது 30 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியலை. ஸோ ஹி வாஸ் அ ஸ்ட்ராங் மேன். நானாக தான் என்ன சொல்லிக்கோ, யோ கிழவா, உன் சத்துக்கு என் கையை கட்டி என் காலை கட்டி மேலே உட்கார வச்சுட்டு கத்தியை ஓங்குற என்ன, திரும்பி ஒரு அடி கொடுத்துருந்தனா நீ தாங்குவியா? கண்டிப்பாக கேட்டிருப்பேன். செய்யாட்டியும் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். ஆனால் இந்த ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட அடங்கலை. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா செய்கிறதெல்லாம் மேலே இருக்கவர் சொல்லி தான் செய்வார்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் ஈசாக்கு குறித்து எழுதும்போது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அவன் ரொம்ப பயபக்தியான ஒரு மனுஷன். ஹி வாஸ் அ ஹம்பிள் மேன். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு, ஆகார்னு சொல்லிட்டு. யார் ஆகாரு? ஒரு பக்கம் ஆபிரகாமுக்கு ஒய்ஃபு, இன்னொரு பக்கம் அந்த ஆகாரோட ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாரு. என்னன்னா, எகிப்து தேசத்துக்குள்ளே போகும்போது பார்வோனுக்கிட்ட வந்து போய் தங்கச்சி தான் என் மனைவியை வச்சுக்க அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்புறம் உண்மை தெரிஞ்சோடனே அந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய ஆடு மாடு வேலைக்காரி இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆபிரகாம் கூட அனுப்பிச்சு விடுறாரு. அப்படி வேலைக்காரியாய் வந்தவள் தான் இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார். இப்போ இந்த அடிமை பெண்ணை கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க. யார்? சாராளமா. கொஞ்சம் இல்லை, ரொம்ப டைட் பண்ணுறாங்க. ஆனால் என்னாச்சு, இந்த ஆகாரனால வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ரெண்டும் சேம் கண்டிஷன். பையனை பலிபீடத்தில் போட்டு கத்தியை வாங்குறாங்க, பையன் பேசாமல் இருக்கிறான். ஆனால் அந்த அம்மாவும் ஒரு நாள் அடிமையாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள அந்த அம்மாவை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த அம்மாவை கொஞ்சம் கஷ்டத்துக்குள்ளே, கொஞ்சம் பாடுக்குள்ளே, கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளே போனால் இந்த அம்மானால் விட முடியல. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, பாடுகள் வரும்போது, நிந்தனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, இஃப் யூ ஆர் ஹம்பிள் இனஃப், காட் இஸ் வர்தி, காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் டு லிஃப்ட் அஸ் அப். ராத்திரியில் சொல்லுகிறேன், வேலைக்காரனால ஓட முடியல, ஆனால் நம் பிள்ளைகளானால், நம்மெல்லாம் பிள்ளைகள், ஏசப்பாக்கு நம்மெல்லாம் பிள்ளைகளா? ஸோ வென் காட் அலவ்ஸ் பெர்சிக்யூஷன் இன் யுவர் லைஃப், வென் காட் அலவ்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப், உடனே ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்காதீங்க. ஐயோ, இந்த ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையை அனுமதிக்கிறாரு, கொஞ்சம் கூட மூளை இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என் கஷ்டத்தை பார்த்தெல்லாம் எதாவது செய்யக்கூடாதா? பேசாதீங்கன்னு சொல்கிறேன். நான் நிறைய நேரத்தில் புலம்புறேன், போய் ஆண்டவர்கிட்ட வருத்தப்படுவேன். ஆனால் வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம வருத்தப்படக்கூடாது, புலம்பக்கூடாது. கடைசியாக ஒரே காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். another 5 minutes முடிக்கிறேன்.
மூன்றாவது காரியம், வாட் இஸ் ஹியூமிலிட்டி? எது ஹியூமிலிட்டி அப்படின்னு வாசிக்கும்போது 2 நாளாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம், 2 Chronicles chapter 7 and 14. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன பண்ணுவாங்களா? இங்கிலீஷில் எப்படி இருக்கு? இஃப் மை பீப்புள் who are called by name humble themselves and what they will do and pray. அப்போ தாழ்மையாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும். இஃப் யூ ஆர் ஹம்பிள் பீப்புள் யூ ஹாவ் டு ப்ரே. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இல்லாமல் நம்ம தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். வாட் இஸ் ப்ரேயர்? ப்ரேயர் இஸ் நாட் ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க 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 கொடுங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஏதாவது வாங்கிடலான்னு சில நினைக்கிறாங்க. மெனி பீப்புள் திங்க் ப்ரேயர் இஸ் என்ன சொல்கிறது, ப்ரேயர் மேலே போச்சுன்னா அவர் அங்கேருந்து கொடுத்துருவார், ஒரு செக்கு மாதிரி நினைக்கிறாங்க. நோ, ப்ரேயர் இஸ் நாட் அ செக். ப்ரேயர் இஸ் டெல்லிங் காட், காட் என்னால் முடியல, ஐ cannot do it, I am ready to accept, do something and help me. எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியல. நம்ம முடியலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற, இப்போ முடியலன்னு சொல்கிற ஒரு மனுஷன் எதையாவது ஒன்று வாங்குவானா அல்லது எனக்கு இதுதான் வேணும்னு கேட்பானா? முடியாதுன்னு சொல்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் கொடுக்குறத வாங்குவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் when we understand that we are nothing, it will be easy for us to accept the will of God. தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர். அதுக்காக நீங்கள் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ஜெபமே பண்ணாதீங்க. அப்படி I don't want to go to that extreme, but learn to pray as if that you do not have any strength. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் மொத்தத்தையும் கொடுத்து தேவனுடைய, ஆண்டவரே உங்கள் டைமுக்கும் உங்களுடைய சித்தத்துக்கும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் ஜெபம். அப்போ அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, a humble heart. இந்த ராத்திரி வேளையில் நம்மெல்லாம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இந்த ராத்திரி தூங்கும்போது இந்த 2 நிமிஷம் ஜெபத்தை நான் சொல்லலை. டேக் சம் டைம். எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, குளிக்கிறதுக்கு டைம் இருக்குது, ப்ரஷ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, தலை சீவி நம்ம ரெடி ஆகிறதுக்கு நமக்கு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஆனால் ஆண்டவரை தேடுகிறதுக்கு மாத்திரம் நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. நான் சொல்லுகிறேன், நான் முந்திலாம் சொல்லிட்டு இருப்பேன், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிங்கன்னா அதை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஐ திங்க் ஐ ஹேவ் டு சேஞ்ச் தட் ஃப்ரேஸ். 5 நிமிஷம் ஜெபத்தை மட்டும் ஓட்டாதீங்க. வாழ்க்கையில் டேக் சம் டைம் டு ப்ரே. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்தி போடுங்க. ஒரு நாளையில் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து யோசித்து பாருங்கள். காலையிலேருந்து ஆண்டவர் என்னென்னலாம் நடத்தினார், படியில் யாரெல்லாம் பார்த்தணும், யார்கிட்ட என்னென்னலாம் பேசணும், இதை பற்றிலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நான் சில நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நான் போன வாரமாக அதுக்கு முந்தின வாரமாக சொன்னேன், ரொம்ப கோபமாக இருக்கீங்களா, மனுஷங்கள்கிட்ட போய் கத்தாதீங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மனுஷனுடைய தாடை எலும்பை முறிச்சு போடுங்க. தாவீது அப்படி தான் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஆண்டவரே, டென்ஷன் பண்ணுறாங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட போய் கொட்டி தீர்த்துருங்க. வெளியில் வரும்போது உங்கள் மனசு லகுவாய் மாறி போகும். அப்போ வாட் இஸ் ஹியூமிலிட்டி? எல்லா பவர் இருந்தாலும் நமக்கு மேலே இருக்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது. எல்லா அதிகாரம் நம்மக்கிட்ட இருந்தாலும் நமக்கு கீழே இருக்கவங்கள கன்சிடர் பண்ணி அவர்களையும் நமக்கு ஈக்குவலாக நடத்துறது. எது தாழ்மை? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட தேவனை நம்பி, ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்திருக்கேன், ஐ கம்ப்ளீட்லி ரிலை ஆன் யூ அப்படின்னு சொல்லுகிறது தான் தாழ்மை. அப்படி தாழ்மையாக இருக்கிற மனுஷங்களுக்கு தான் ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறாருனா இளைப்பாறுதலை கொடுக்குறார். காட் கிவ்ஸ் ரெஸ்ட், காட் கிவ்ஸ் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனை கொடுக்குறாரு. ஆண்டவர் வேற என்ன கொடுக்குறாரு? ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு அதிகமான கிருபையை கொடுக்குறார். இந்த ராத்திரி வேளையில் அப்படியே தெய்வ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.